வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அவங்களுக்கு வில்லனாக நடித்து மிரட்டியவர் தான் அசோகன். அசோகன் அவருடைய 2 மகன்கள் யார் தெரியுமா? ஒருவர் மட்டும் உயிருடன் இல்லை என்று இன்னொருவர் இந்த நடிகர் தானா? அவருடைய புகைப்படங்கள் இணையதளத்துல வெளியாகி வைரல் ஆகி வருது. வாங்க அந்த பிரபலம் நடிகர் யார், அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு வராருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். பிரபல நடிகர் அசோகனின் 2 மகன்கள் யார் தெரியுமா? ஒருவர் உயிருடன் இல்லை, இன்னொருவர் இந்த நடிகர் தானா? தமிழ் சினிமா உலகில் பழம்பெரும் நடிகர்களின் முன்னணி நடிகராக இருந்தவர் தான் அசோகன். இவர் பிறந்து வளர்ந்து எல்லாமே திருச்சியில் தான். இவருடைய உண்மையான பெயர் ஆண்டனி. திரையுலகிற்கு அசோகன் என்று மாற்றிக்கொண்டார். மேடை நாடகத்தின் மூலம் தன்னுடைய கெரியரை தொடங்கினார். அதோடு இவருக்கு சிறு வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடிப்பது, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என பல போட்டிகளில் பங்கேற்று வந்தாங்க. இளங்கலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சினிமாவுக்கு நுழைந்தாங்க. இவர் முதலில் ஔவையார் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம்தான் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இவர் பல முன்னணி நடிகர் படங்களில் நடித்திருந்தார். அது மட்டுமல்ல, இவர் பெரும்பாலும் படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் தான் நடித்திருந்தார். இவருடைய வில்லன் கதாபாத்திரம் யாராலும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்கள்ல வில்லனுக்கு மிரட்டியிருப்பார் இவர். மேலும் இவர் படங்களில் வில்லன் கதாபாத்திரம் மட்டுமல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் நடித்திருக்கிறார். 1960 முதல் 70 காலகட்டங்களில் இவர் ஏகப்பட்ட படங்களில் நடித்திருந்தார். இவர் மனைவி பெயர் சரஸ்வதி. திருமணத்துக்கு பிறகு இவர் மேரி ஞானம் என பெயர் மாற்றினார். சரஸ்வதியின் வீட்டுக்காரர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் எம்ஜிஆர், ஏசி திருவேலசந்தன், ஏவி சரவணன் ஆகியோர் உதவியோடு சரஸ்வதியை திருமணம் செய்து கொண்டார் அசோகன் அவர்கள். இந்த நிலையில நடிகர் அசோகன் 2 வருடங்களுக்கும் இருவரும் காலமானாங்க. இறந்த 2 வருடங்கள் இவரும் காலமானாரு. நடிகர்களுக்கு 2 மகன்கள். மூத்தவர் அமல்ராஜ். அசோகன் கையில் உள்ள குழந்தை தற்போது உயிருடன் இல்லை. அதில் ஒருவர் வின்சென்ட் அசோகன். நடிகர் வின்சென்ட் அசோகன் தன் அப்பாவை போல தமிழ் சினிமாவில் பல படங்களில் வில்லனாக நடித்திருந்தார். நடிகர் சரத்குமார் நடிப்பில் 2004ஆம் ஆண்டு வெளிவந்த ஏ என்ற திரைப்படத்தின் மூலம் வின்சென்ட் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து இவர் போக்கிரி, ஆழ்வார், யோகி, வேலாயுதம், தலைவன், வடசென்னை போன்ற பல முன்னணி நடிகர் படங்களில் வில்லனாக நடித்திருக்கிறார். மேலும் இவர் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பிற மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரை இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தார். இந்த நிலையில சமீபத்தில் வின்சென்ட் அசோகன் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் அவர் தன் தந்தை குறித்து சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பது, அப்பா என்னை சினிமாவில் இருந்து தள்ளி வைத்திருந்தார். என்னவென்றால் நான் நன்றாக படிக்க வேண்டும் ஆசைப்பட்டார். நான் நடிக்க வேண்டும் என சொன்னாலும் அவர் படித்துவிட்டு சினிமாவில் நடிக்கலாம் என்று கூறினார். 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவர் இறந்து விட்டார். அதற்கு பிறகு நான் பட்டப்படிப்பை முடித்தேன். அப்பாவுடைய ஆசைப்படி படிப்பை முடித்துவிட்டு சினிமாவிற்கு நுழைந்தேன் என்று கூறினார். இப்படி வின்சென்ட் நடித்திருக்கும் பேட்டி தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.